ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. மகிழ்ச்சி தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் அனைவருமே தங்களுடைய ஒட்டுமொத்தமான ரீசார்ஜ் கட்டணத்தை ப்ரீபெய்ட் பிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய மந்த்லி வாய்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா இயர் பேக்கு எல்லாமே ஏற்றிட்டானுங்க. இதுக்கு ரீசன் சரி ஓகே, ஜியோ ஏற்றுனாங்க, ஃபஸ்ட்டு ஜியோ தான் ஏற்றுனாங்க. அடுத்த மறுநாளே ஏர்டெல் அறிவித்த உடனே ஐடியாவும் வோடாஃபோனும் இணைஞ்சு தான் இருக்கிறாங்க. ஸோ ஐடியாவும் வோடாஃபோனும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜியோவுக்கு நம்முடைய அம்பானியுடைய சன்னுக்கு மேரேஜ் இருக்குது, செகண்ட் சன்னுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆகாஷ் அம்பானிக்கு மேரேஜ் இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக இது எல்லாமே ஏற்றிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டாலும் கூட அப்படி கிடையாது. லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம், ஏற்கனவே இதே வீடியோவில் சொல்லியிருந்தோம், 2-3 மந்த்துக்கு முன்னாடி இது வர வேண்டியது. ஓகேங்களா? ஏன் வரல, ஏன் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா, எலெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக எலெக்ஷன் டைமில் அம்பானி பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, அம்பானி அதானின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்டை தடுக்கிறதுக்காக அதை கம்மி பண்ணலை. பட் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 1 மந்த் ரிசல்ட்ஸ் தான் ஆகுது. இப்போ என்ன பண்ணாங்க, 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நியூ டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்த 6 மந்த்துக்கு இப்படி தான் இருக்கும். 149 பிளான் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ 190. ஸோ எல்லாமே அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியும். ஏன்னா 5G சேவையை முதன்முறையாக ஜியோ நிறுவனமே அறிவித்திருந்தது. ஆக்டிவா நாக்பூர், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்முடைய டெல்லி, மும்பை, இப்படி பல ஏரியாக்களில் 5G சேவை அமோகமாக போயிட்டுருக்கு, இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள். அப்படி இருக்கும்போது ஏற்றிட்டாங்கன்னா வேற வழியே கிடையாது. ஆனால் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, அடுத்த ஒரு 2-3 மந்த்துக்கு அப்புறம் நம்முடைய இப்போ நாட்டுடைய ஜிடிபி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ரீசனாக எலெக்ஷன் டைமில் நீங்கள் பார்ப்பீங்க, வரலாறு காணாத அளவுக்கு ஜிடிபி சரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஜியோ ஏர்டெல் மற்ற நிறுவனங்களுடைய ஜிடிபியும் கம்மியாயிருச்சு. அதை ஏற்றுறதுக்காக மட்டும்தான் இப்போ ஏற்றிருக்கோம். மறுபடியும் 3-4 மந்த்க்கு அப்புறம், இல்லை ஒரு 5 மந்த்க்கு அப்புறம் இந்த ரேட் மறுபடியும் வராது, கம்மியாக. பட் அதை விட ஒரு இப்போ 149க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 170 இருக்கும். இப்போ 200 இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? பாதிக்கு பாதி ரேட் மறுபடியும் இயல்பு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கூறப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஏற்றினே போயிருந்தீங்கன்னா எவன் கட்டுவான் சொல்லுங்க? வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. அதே டைமுக்கு இந்த பழைய ரேட் வரவே வராது, 149 அப்படின்ற அந்த ஒரு இது வராது. இதுக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் புதிய நிறைய பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? வாடிக்கையாளர்களை